जय जय शङ्कर हर हर शङ्कर जय जय शङ्कर हर हर शङ्कर जय जय शङ्कर हर हर शङ्कर जय जय शङ्कर. அத்வைத்தம் தெய்வத்தின் குரல் 6ஆம் பாகம். அத்வைத்த சாதனை. ஆத்மா உயிர்மயமானது, தத்துவ பொருள் மட்டுமன்று. இது ஸ்லோகத்தின் முன்பாதி. பின்பாதியில் பக்தி என்பதென்ன என்று டெஃபினிஷன் கொடுத்திருக்கிறார். ஸ்வஸ்வரூபானுசந்தானம் பக்தி ரித்யபிதீயதே. தன்னுடைய ஸ்வரூபத்தையே, அதாவது உண்மையில் இயற்கையாக நாம் யாரோ அந்த ஆத்மாவையே எப்போதும் இடைவிடாமல் சேர்ந்திருப்பதுதான் பக்தி என்று சொல்லப்படுகிறது என்று அர்த்தம். பக்திஹி இதி அபிதீயதே என்றால் பக்தி என பெயரிடப்பட்டிருப்பது. ஸ்வஸ்வரூபத்தை அனுசந்தானம் பண்ணணும் என்று சொல்கிறார். அதென்ன அனுசந்தானம்? சந்தானம் என்றால் ஒன்றோடு போய் சேர்ந்து ஒட்டிக்கொண்டிருப்பது. சந்திப்பு என்று சொல்கிறோமே அது. விடாமல் தொடர்ந்து அப்படி சேர்ந்திருப்பது அனுசந்தானம். ஆத்மாவில் அப்படி சேர்ந்திருப்பதென்றால் ஆத்மா ஒன்று, அதில் சேர்த்து இழைந்து கொண்டிருக்கிற ஜீவாத்மா ஒன்று என்று இரண்டா? இல்லை. ஆத்மாவுடன் சேர்கிறது இழைகிறது என்றெல்லாம் கூட எதுவும் பண்ண முடியாது. இந்த மாதிரி அல்ப ஸ்வல்ப துவைத்தத்திற்கு கூட அது இடம் கொடுக்காது. சேர விரும்புகிற, தாபத்தில் பிரேமையோடு தவிக்கிற ஜீவனை, அதாவது அந்தக்கரணத்தை, குறிப்பாக அகங்காரத்தை அது அப்படியே முழுங்கிவிட்டு தானாக நிற்குமே தவிர சேர்ந்து இழைந்து குழைந்து இருப்பதெல்லாம் கூட இங்கே நடக்காது. ஆகவே வாஸ்தவமாகவே ஸ்வஸ்வரூபமான அந்த ஆத்மாவை அனுசந்தானம் பண்ணாமல் அதை பற்றிய நினைப்பிலேயே இடைவிடாமல் உள்ளத்தை சேர்த்து இழைத்து குழைத்துக் கொண்டிருப்பதைத்தான் அனுசந்தானம் என்று அர்த்தம் பண்ணிக்கொள்ள வேண்டும். புத்தியை சுத்த பிரம்மத்திலே ஸ்தாபித்து சமாதானப்படுத்த வேண்டும் என்று வந்த இடத்தில் சுத்த பிரம்மத்தின் கிட்டேயே புத்தி போக முடியாதாகையால் அதை குறித்த விஷயங்களில், உபதேசங்களில், ஆத்ம வித்யா சாஸ்திரங்களிலேயே புத்தியை செலுத்தணும் என்றுதானே அர்த்தம் பண்ணிக்கொண்டோம். அதே போல இங்கேயும் ஆத்மஸ்வரூபத்தையே இடைவிடாமல் சேர்ந்திருக்கும் அனுசந்தானத்தை பண்ண வேண்டும் என்பதற்கு அதை பற்றிய நம்முடைய நினைப்பிலேயே அனுசந்தானம் என்று அர்த்தம் பண்ணிக்கணும். சந்நியாசத்திற்கு முந்தியே ஆரம்பிக்கும் இந்த அனுசந்தானம் சந்நியாசத்திற்கு அப்புறம்தான் மேலும் மேலும் பலப்பட்டு ஆழப்பட்டு முடிவாக சாதனை பண்ணுபவன் தன்னையே பூரணமாக கொடுத்து அழித்துக் கொண்டு ஆத்மா பிரகாசிப்பதாக பூர்த்தியாகும். இடைவிடாமல் இழைந்து குழைவது என்றால் அதுதானே பிரேம பக்தி. ஜீவபாவத்தை பரபிரம்மம் முழுங்கி ஆத்மாவாக நிற்கிறது என்னும் போது ஒன்று சொல்ல வேண்டும். ஒரே முழுங்காக அது முழுங்கி தீர்த்து விடுவதில்லை. முழுங்கும், மறுபடி கக்கும், மறுபடி முழுங்கும். சமாதியில் இருப்பது, கலைந்து எழுந்திருப்பது என்கிறவை இப்படி முழுங்கப்பட்ட கக்கப்பட்ட நிலைகள்தான். ஒவ்வொரு தடவை முழுங்கப்பட்டு வெளிவருகிற போதும் ஜீவபாவம் முன்னைவிட மெலிந்து கரைந்து போய் இருக்கும். ஆனாலும் இருக்கும். அப்போதெல்லாம் இன்னும் கரையனும் என்ற பக்தி அனுசந்தானத்தை தொடர வேண்டும். முமுக்ஷுதையை சொல்லும் போது ஸ்வஸ்வரூப அவபோதத்தை சொன்னார். இப்போது பக்தியை சொல்கிற இடத்தில் ஸ்வஸ்வரூப அனுசந்தானம் என்கிறார். அவபோதம் என்பது விழிப்பு. ஆத்ம விழிப்புக்காகவே விடுதலை பெற வேண்டும் என்று இச்சைப்படுவதுதான் முமுக்ஷுதை என்றார். அப்படி சொல்லும் போது ஸ்லோக ஆரம்பத்திலேயே இத்தனை நாழி நான் சொல்லி வந்த அகங்காரத்தை தான் குறிப்பிட்டிருக்கிறார். தனி ஜீவனுக்கு பிள்ளையார் சுழியான பரம சூக்ஷ்மமான அகங்காரத்திலிருந்து ஆரம்பித்து நல்ல ஸ்தூலமான தேகம் வரையிலான மாயா கல்பித பந்தத்திலிருந்து விடுதலை பெற வேண்டும். வெறுமே அதிலிருந்து விடுபட்டால் போதாது. ஸ்வஸ்வரூப அவபோதத்திற்காக, அதாவது ஆத்மாவில் விழிப்புறுவதற்காகவே அப்படி விடுபட விரும்ப வேண்டும் என்றார். இப்படி விழிப்புறுவதற்காக, அதாவது அவபோதாய விடுதலைக்கு ஆசைப்பட்டு தவித்தால் கடைசியில் அந்த விழிப்பு ஏற்பட்டு அதனாலேயே, அதாவது அவபோதேன விடுபட்டு நிற்கலாம் என்று முடிவாக அர்த்தம் பண்ணிக் கொண்டோம். ஸ்லோகத்தில் அவபோதேன என்று இருப்பது முடிவு நிலையில் என்றும் அவபோதாயவாக ஆரம்பிப்பதே
அப்படி முடியும் என்றும் பார்த்தோம். அகங்கார பந்தத்திலிருந்து விடுபட வேண்டும் என்ற முமுட்சுதைக்கு அப்புறம் பந்தப்படுத்துவதில் அகங்காரத்திற்குள்ள பலத்தை போக்கி இழைக்க வைக்கும் பக்தியை லாஜிக்கல் சீக்வன்ஸாக வைத்திருக்கிறார். அந்த கரணத்தில் அடங்கும் மனோ புத்தி அகங்காரங்களில் மனசை சமதமாதிகளினால் அடக்கி, புத்தியை ஸ்ரத்தையாலும் சமாதானத்தாலும் அடக்கி, அப்புறம் அகங்காரத்தை முமுட்சுதையால் அடக்கி பக்தியால் நன்றாக மெல்லிசு பண்ணுவதாக சீக்வென்ஸ் போகிறது. வாஸ்தவத்தில் ஆத்மா விழித்துக் கொள்ளும் போது, அதாவது எப்போதுமே அது விழிப்புடன் இருப்பதுதான் என்றாலும் இப்போது நமக்கு தெரியாமல் இருப்பதால் தெரிகிற நிலையை விழித்துக் கொள்வதாக சொல்வது. அப்படி அது ஆகிற போது ஆசாமியே, அதாவது தனி ஜீவனாக இருக்கும் சாதகனே காலிதான். ஆனால் வாஸ்தவத்தில் இல்லாமல் இப்படி ஸ்வப்பிரகாசமான ஆத்மா மாயையின் இருட்டால் நமக்கு தூங்கினார் போலாகி விட்டதே, அது விழித்துக் கொள்ள வேண்டும் என்று நாம் நினைக்கிற போது நாமும் இருப்போம். ஆத்மா விழித்துக் கொண்டதாக ஒரு பாவனை, கல்பனை, இன்னவென்று வர்ணிக்க முடியாமல் அப்படி ஒரு எண்ணமும் இருந்து கொண்டிருக்கும். அது வர்ணனாதீதந்தான். ஆனாலும் ஆத்மா பிரம்மம் என்கிற போது அகண்டமாக ஏதோ ஒன்று, பரம சுத்தமாக ஒன்று, சச்சிதானந்தமயமாக ஒன்று என்று ஒரு நினைப்பு இருக்கவே செய்யும். அகண்டம், சச்சித் எதுவும் இன்னவென்று வரையறுத்து கன்சீவ் பண்ண முடியாவிட்டாலும் அவற்றை பற்றிய ஏதோ ஒரு அபிப்பிராயம் இருந்து கொண்டிருக்கும். அந்த கரணம் அடியோடு அடிபட்டு போகிற வரையில் ஏதாவது எண்ணம் இருந்துதான் தீரும் என்பதில் இப்படி ஆத்மாவை பற்றியும் பாவமோ பாவனையோ எதுவோ ஒன்று இருக்கத்தான் செய்யும். இப்படி ஆத்மா விழித்துக் கொண்டதாக பாவிக்கும் போது அதை தத்துவமாக மாத்திரம் நினைக்காமல் உயிராக, உயிருள்ள தத்துவமாக நினைக்க வேண்டும். அப்புறம் நம்முடைய சிற்றுயிரை அதற்கு அர்ப்பணித்து விடும் பாவத்தை பெற்று இடைவிடாமல் அப்படி ஈடுபட்டிருப்பதுதான் பக்தி. அவபோதத்திற்கு அப்புறம் அனுசந்தானம். தூக்கத்திலிருந்து முழிக்க பண்ணுவது முதலில், முழித்துக் கொண்ட விட்டு அதனிடம் உறவு கொண்டாடுவது அடுத்தாற்போல. உறவும் போய் ஒன்றே ஆகிவிட வேண்டும் என்பதை லட்சியமாக கொண்டு உறவு கொண்டாடுவது. ஆத்மாவை பற்றி இப்படி அப்படி என்று ஒன்றும் நீ கன்சீவ் பண்ணாமல் அது வாஸ்தவத்தில் எப்படி இருக்கிறதோ அப்படி தெரியட்டும், ஆட்கொள்ளட்டும் என்று வெறுமே பார்த்து கொண்டிரு. சத் சித் அகண்டம் என்றெல்லாம் அடைமொழி எதுவும் கூட கொடுக்காதே. எப்படியோ அப்படி என்று விட்டு இரு என்று சொல்லுவதுண்டு. அப்படி பண்ணுவது கஷ்டம்தான் என்றாலும் அட்வான்ஸ்டு நிலையில் முடியாததில்லை. அடைமொழி கொடுத்து பாவித்துக் கொண்டே போகும்போது தானாகவே கூட ஒரு ஸ்டேஜில் இதெல்லாம் என்ன ஜோடிப்பு என்று விட்டு உள்ளபடி பார்ப்போமே என்று தோன்றும். அப்படி எந்த பாவனையும் இல்லாமல் வெறுமே பார்க்கிற போது ஆத்ம தத்துவம் ஒரு வெறுமையாக, பாழாக, சூன்யமாக தோன்றக்கூடிய ஆபத்து இருக்கிறது. ஆகையினாலே ஆத்மாவை குறித்து வேறே ஒரு கன்செப்ஷனும் இல்லாவிட்டாலும் கூட அது வெறும் பாழ் இல்லை. உயிர் என்ற அடிப்படையை மட்டும் விட்டுவிடக் கூடாது. உயிர் என்ற உடனேயே நாம் அடிப்படையில் உயிரேயாகையால் தானாக உறவு ஏற்பட்டு விடும். உறவு ஏற்படுகிறதென்றால் அன்பு வந்துவிட்டதென்று அர்த்தம். நிஜ அன்பாக அதை ஆக்கிக் கொள்ள வேண்டும். சிற்றுயிருக்கு அந்த பேருயிரிலிருந்து எதையும் பெற்றுச் சேர்த்துக் கொள்கிற தப்பான அன்பாக இல்லாமல் இதை அதில் சேர்த்து அது இதை அப்படியே உட்கொள்ள வேண்டும் என்று தவிக்கும் உண்மை அன்பாக ஆக்கிக் கொள்ள வேண்டும். ஆத்மா உயிர்மயமானது, தத்துவ பொருள் மட்டுமன்று. நாளை தொடரும். ஜெய ஜெய சங்கர, ஹரஹர சங்கர. மகா பெரியவா சரணம். ஜெய ஜெய சங்கர, ஹர ஹர சங்கர. ஜெய ஜெய சங்கர, ஹர ஹர சங்கர. ஜெய ஜெய சங்கர.